மகாதேவன் என்ற இந்த இறைவன் உண்மையில் அர்த்தநாரீஸ்வரர். ஒரு குழந்தை அன்பையும் பொறுமையும் தாயிடமிருந்தும் வீரத்தையும் தியாகத்தையும் தந்தையிடமிருந்தும் பெறுகிறது. ஆண்மையும் பெண்மையும் இரண்டும் கலந்திருக்கிறது. ஆணும் பெண்ணும் சமமானவர்கள், ஒருவரின்றி ஒருவர் இல்லை. படைப்பின் சக்திக்கு இதுவே ஆதாரமாகும். நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மகாதேவா. அப்படியென்றால் மகாதேவா, ஒரு பெண் எதற்காக ஆணை பின்தொடர வேண்டும்? எதற்காக அவன் பின்னால் அவள் செல்கிறாள்? ஏனென்றால் அவ்வாறு செல்வது அவசியமாகும். அன்பின் பிறப்பிடமானவர்கள், தைரியத்தின் பிறப்பிடமானவர்களின் பின் செல்வதே முறையாகும். நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை மகாதேவா. நான் தங்களின் பக்தன். அதனால் என் இறைவனான தங்களை மட்டுமே சுற்றி வருவேன். நீ மகாதேவரையே காயப்படுத்த துணிந்து விட்டாயா? யோக நிலையும் பக்தி நிலையும் ஒன்றோடொன்று இணைந்ததாகும். நான் உனக்கு உண்மையை உணர்த்த விரும்பினேன். ஆனால் நீ அந்த உண்மையையே சிதைக்க எண்ணியிருக்கிறாய். அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் இருக்கிற பெண்ணை அவமதித்திருக்கிறாய். ஒரு ஆணின் உயிருக்கு இணையானவள் பெண். ஆணிற்கு அனைத்துமாக இருக்கின்ற அந்த பெண்ணையே நீ அவமதித்திருக்கிறாய். ஆண் என்கின்ற அகந்தையில் இயற்கையையே அவமதித்திருக்கிறாய். பார்வதி, என்ன நிகழ்த்த வேண்டும் என்பதை நீ அறிவாய். உனது பார்வையில் பெண்ணுக்கு எந்த மதிப்பும் இல்லை. உன்னை பொறுத்தவரையில் ஒரு ஆணுக்குள் பெண் இருப்பதாக நீ கருதவில்லை. பார்வதி என்ற நான் ஒரு பெண் என்ற முறையிலும் உலகை காப்பவள் என்ற முறையிலும் ஒரு பெண்ணிடமிருந்து உனக்கு கிடைத்த சரீரத்தின் அனைத்து பகுதிகளும் உன்னிலிருந்து வெளியேற கட்டளையிடுகிறேன்.
பார்த்தாயா பிரிங்கி? உன்னிலிருந்து பெண்மை நிலை வெளியேறியதை நீ கண்டாயா? இப்போது உன்னால் நிற்க இயலாது, நடக்க இயலாது, எக்காரியத்தையும் உணர இயலாது. இப்போது உணர்வற்ற உடலாகிவிட்டாய். இனி நீ இவ்வாறே இருப்பாய். பெண்மையை போற்றாமல் அவமதிப்பவர்களுக்கு எந்த தண்டனை வழங்கப்படும் என்பதற்கு உதாரணமாய் நீ விளங்குவாய். சற்று பொறுங்கள். பக்தர்களும் சிஷ்யர்களும் குழந்தைக்கு சமமானவர்கள். பெற்றவர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளை மன்னிப்பதுதானே வழக்கம். இவன் படைப்பையே இகழ்ந்து விட்டான். உன்னையும் அவமதித்திருக்கிறான். இவனை நீ மன்னிக்க விரும்புகிறாயா? பார்த்தாயா பிரிங்கி? இதனாலேயே ஒரு பெண்ணும் உயர்ந்தவளாவாள். நீ என் பக்தனாயிருந்தும் உனக்கு என்னால் மன்னிப்பு வழங்க இயலவில்லை. ஆனால் பார்வதி உன்னை மன்னித்து விட்டாள். பார்வதியின் வேண்டுகோளையும் என்னால் நிராகரிக்க இயலாது. பார்வதியை நீ அவமதித்ததால் இப்போது உன் கால்கள் வலுவிழந்து விட்டது. ஆனால் பார்வதி உனக்கு மன்னிப்பு வழங்கியதால் நான் உனக்கு ஒரு 3வது காலை தருகிறேன். பெற்றுக்கொள். இந்த சம்பவம் பிரபஞ்சத்திற்கே ஒரு பாடமாக அமையும். பெண்ணானவள் ஆணின் சரிபாதி மட்டுமல்ல, மேலும் ஒரு ஆணிற்கு அவள் அனைத்துமாகிறாள். பெண்ணிடம் கருணை உள்ளது, அன்பு உள்ளது, இரக்கம் உள்ளது, தாய்மையும் உள்ளது. எனது தவறை நான் உணர்ந்து விட்டேன் மகாதேவா. இனி நான் எனது இறைவனை சுற்றி வர இயலுமா மகாதேவா? தாயே, நான் அகந்தையினாலும் குரோதத்தினாலும் நிறைந்திருந்தேன். அதன் காரணமாக தங்களின் அர்த்தநாதீஸ்வர வடிவத்தை கூட என்னால் காண இயலவில்லை. தாங்கள் ஒரே ஒரு முறை மீண்டும் தங்களின் அர்த்தநாதீஸ்வர வடிவ தரிசனத்தை தருவீர்களா மகாதேவா? இதற்கான அனுமதியை தங்களுக்கு என்னுடைய சரிபாதியாக இருக்கின்ற உமையவளே தருவது சாத்தியமாகும் பிரிங்கி. தாயே, இந்த புதல்வனின் வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். தாயே,
இன்று முதல் நீ எங்கள் கணவானாய் பிருங்கி. மகாதேவனுக்கு நன்றி. மகா காளிக்கும் எனது நன்றி. தாங்கள் ஒன்றிணைந்தவர்கள், தாங்கள் இணை பிரியாதவர்கள். நன்றி சிவனே, நன்றி சிவனின் சக்தியே. மீண்டும் மீண்டும் நாம் வெறும் கைகளுடன் நிற்கிறோம். ஆனால் தமையா, மகிழ்ச்சியின் வயிற்றிலிருந்த குழந்தை என்றுமே தோல்வியை தடுவாது என்ற வரத்தை பெற்றது. ஆணின் சக்தியும் இணைந்த பெண்ணினால் மட்டுமே அக்குழந்தையை கொல்ல முடியும் என்றால் அக்குழந்தை எப்படி எரிந்து சாம்பலாக முடியும்? இது என்ன தமையா? அக்னி தேவன் அளித்த வரத்தின் விளைவுதான் இது. என் தந்தையின் மரணத்திற்கு காரணமானவன் எவன்? இதற்கு யார் காரணம்? எதற்காக என் தாய் தன் உயிரை எரித்து மாய்த்தாள்? என் தந்தையை கொன்றவன் யார் என்று நான் அறிய வேண்டும். நல்லது. இவனது கோபம் நமக்கு மிகவும் நல்லது. நீங்கள்தான் என் தந்தையை கொன்றவர்களா? ஆம், நான் தான் உன் தந்தையை கொன்றேன். என்ன செய்ய போகிறாய்? பழி வாங்குவாயா? கூறு, உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? உண்மையை கூறு, நீதான் என் தாய் தந்தையை கொன்றாயா? நான் உண்மையை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இவன்தான் என் தந்தையை கொன்றவனா? உண்மையாகவே இவன்தான் என் தந்தையை கொன்றானா? ஆம், இவன்தான் மாவீரன் ரம்பாசுரனை கொன்றான். தாங்கள் சிந்திப்பது என்ன தமையா? ஏனெனில் இந்த ஆயுதத்தை கூர்மைப்படுத்த வேண்டிய வேலை கூட நமக்கில்லை நிசும்பா. நீ 2 குற்றங்கள் புரிந்திருக்கிறாய். முதலாவது, நீ என் தந்தையை கொன்றது. இரண்டாவது, நீ என்னை பார்த்து பயந்து என்னிடம் பொய் உரைத்திருக்கிறாய். என் தாயின் வயிற்றில் இருக்கும் போது நான் கேட்ட குரலை மறக்க இயலாது. பயந்து வாழ்பவனுக்கு இவ்வுலகில் வாழ்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது.
யார் நீ? யார் என்று கூறு. அசுரனுக்கெல்லாம் அசுரன். அதுதான் இவனுக்கான அறிமுகம் நிசும்பா. ரம்பாசுரன் மற்றும் மகிஷியின் புதல்வன் இவன். மாவீரன், மாபெரும் அசுரன், மகிஷாசுரன் இவன். இவனது தாய் அளித்த வாக்கின்படி இவன் நமது உதவியாளன். மாவீரன் மகிஷாசுரன் வாழ்க! மாவீரன் மகிஷாசூரன் வாழ்க! மாவீரன் மகிஷாசூரன் வாழ்க! மாவீரன் மகிஷாசூரன் வாழ்க! என் தாயார் சேவை புரிவேன் என்று வாக்களித்திருக்கிறார். நான் அதை நிறைவேற்றுவேன். ஆனால் எதற்காக இந்த வாக்கை பெற்றீர்கள் என்று நான் அறிய விரும்புகிறேன். தங்களுக்கு என்ன உதவி தேவை? எதை என் மூலமாக நிறைவேற்ற பார்க்கிறீர்கள்? நான் உன்னிடம் கோரப்போகும் உதவி உனது தந்தையின் கனவாகவும் இருந்தது மகிஷாசுரா. அப்படிப்பட்ட அந்த கனவு என்ன? அவருடைய கனவானது நீ உலகையும் வெல்ல வேண்டும். பாதாளம் மட்டும் உனது எல்லை அல்ல, மாறாக 3 உலகமும் உனது ராஜ்யத்தின் எல்லைக்குள் வர வேண்டும். அந்த தேவசேனையையும் தோற்கடித்து உலகையும் உனது கைகளுக்குள் கொண்டு வா. இதுதான் எனது தந்தையின் கனவென்றால் நான் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். எங்கு செல்கிறாய் மகிஷாசுரா? உலகையும் ஆள வேண்டாமா? தாங்கள் மிகவும் புத்திசாலி என்று நான் நினைத்தேன். ஆனால் தாங்களோ முட்டாளாக உள்ளீர்கள். நிசும்பா, நீ என்ன கூற வருகிறாய்? எனது தந்தையின் கனவை நிறைவேற்றுவதற்கு காலம் பிடிக்கும். அதுபோல் அருளையும் வரமாக மாற்ற வேண்டும். நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது என் தாய் என்னிடம் கூறியிருந்தால் எனக்கு தோல்வியே நேராதென்று தேவனிடம் இருந்து வரம் கிடைத்ததா? அந்த ஆசீர்வாதத்தை வரமாக மாற்ற சென்று கொண்டிருக்கிறேன். அந்த வரத்தை மட்டும் இந்த மகிஷாசுரன் பெற்றுவிட்டால் நான் இந்த உலகையும் வெல்வதை எவருமே தடுக்கவே இயலாது. தாயே, தாங்கள் என்ன காரியம் செய்திருக்கிறீர்கள்? நான் அவரை மன்னித்து விட்டேன் கார்த்திகேயா. நீயும் அவரை மன்னித்து விடு. இல்லை தாயே, தங்களுக்கு அவர் துன்பம் இழைத்திருக்கிறார். நீ கூறும் அதே துன்பம் குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுதும் தோன்றுகிறது. தாய்மையின் இனிமையை அனுபவிக்க அதை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அதுபோன்றுதான் இந்த உலகத்திற்கு ஒரு உண்மையை உணர்த்த வேண்டுமானால் நமக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். இதுவும் மகாதேவரின் திருவிளையாடலில் ஒரு பகுதியாகும்.
மகாதேவரின் திருவிளையாடலை நான் எப்படி புரிந்து கொள்வது? நான் தங்களின் புதல்வன்தான். ஆனால் தாயே, இதுவரை நான் தங்களையும் புரிந்து கொள்ளவில்லை, தந்தையையும் புரிந்து கொள்ளவில்லை. தாயை புரிந்து கொண்டு விட்டால் தந்தையை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை கார்த்திகேயா. நான் உனக்கு புதிய கதைகள் கூறுவேன். அதன் மூலம் உனது தாயின் முழு நினைவுகளும் உனக்கு வந்துவிடும். கார்த்திகேயனுக்கு வணக்கம். தேவேந்திரன் இந்திரன் தங்களை காண வந்திருக்கிறார். நீ சென்று வா கார்த்திகேயா. நாங்கள் உனக்காக காத்திருப்போம். என்று எந்த பூர்வ கதைகளும் இல்லை கார்த்திகேயா. ஒன்றுமில்லா பூஜ்யம் நான். தானாகவே தோன்றிய சுயம்பு நான். இந்த பூஜ்யத்தில்தான் இந்த பிரபஞ்சமே அடங்கியுள்ளது. இவர்தான் ஆரம்பம். நீ இரு பெரும் சக்திகளின் சங்கமமாவாய் கார்த்திகேயா. ஒருவர் மகாகாலன். அவருக்கு அந்தமும் இல்லை, ஆதியும் இல்லை. மற்றொருவர் மகாகாளி. அவளது அந்தம்தான் ஆரம்பமாகும். தாங்களோ மகா காலனும் மகா காளியும். ஆனால் நானோ ஒரு பாலகன். தங்களின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் எனக்கு புரியும்படியாக கதையை கூறுங்கள். அது கதையல்ல, மிகப்பெரிய புராணமாகும். ஆரம்பித்து விட்டால் எத்தனை பகல்கள் இரவுகள் ஆகும் என்று தெரியாது. அப்படியென்றால் சரி, தாங்கள் அத்தியாயங்களாக பிரித்து கூறுங்கள். எத்தனை அத்தியாயங்கள் இக்கதையில் உள்ளன? அத்தியாயங்கள் என்றால் அது 9 ஆகும். 9 தானா? எனில் 9 எண்ணில் பெரியதாகும். அப்படி இல்லையே, 9ஐ விட பெரிதாக 10 இருக்கிறது. 10 என்ற எண் 2 எண்களாகும் கார்த்திகேயா. தனியாக பார்க்கையில் 9ஐ விட பெரிய எண் எதுவும் இல்லை. 9 சக்தியின் வடிவமாகும். அது பெண்ணின் வடிவமாகும். பூஜ்யமாக இருக்கக்கூடிய ஆண்களை சக்தியின் இந்த 9 என்கிற எண் வெற்றியின் இலக்கிற்கு அழைத்துச் செல்லும். ஆனால் 9 என்ற எண்ணிற்கு தனிப்பட்ட குணங்கள் எதுவும் இல்லை. அதனால் 9 நிதிகள் உள்ளன. 9 துர்க்கையரும் உள்ளனர். முதலாவது வனதுர்க்கை. இரண்டாவது சூலினி துர்க்கை. மூன்றாவது ஜாதவேதா துர்க்கை. நான்காவது சாந்தி துர்க்கை. ஐந்தாவது சபரி துர்க்கை. ஆறாவது ஜுவாலா துர்க்கை. ஏழாவது லவண துர்க்கை ஆவாள். எட்டாவது தீப துர்க்கை ஆவாள். ஒன்பதாவது ஆசுரி துர்க்கை. நான் கூறிய இவர்களே நவதுர்க்கைகள் ஆவர்.
இப்பொழுது புரிந்ததா கார்த்திகேயா? இல்லை. 9 பேரையும் பார்த்திருக்கிறேன், புரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் அனைவரின் கதையை கேட்காமல் நான் எப்படி புரிந்து கொள்வேன் தாயே? நான் இவர்கள் அனைவரின் கதையையும் கேட்க வேண்டும், முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகேயனுக்கு வணக்கம். தேவேந்திரன் இந்திரன் தங்களை காண வந்திருக்கிறார். தாயே, நான் இதை அறிந்து கொள்ளாமல் எங்கும் செல்வதாக இல்லை. கார்த்திகேயா, தேவேந்திரரே இங்கு வந்திருக்கிறார் என்றால் அது மிகவும் முக்கியம் என்ற அர்த்தம். நீ அவரை சென்று சந்தி, பிறகு வந்து உன் தந்தையிடம் கேள்வி கேள். உண்மையாகவா? நம் மகிஷாசுரனை தடுக்காவிட்டால் அவன் தாரகாசுரனை விட நமக்கு பெரிய சத்ருவாகி விடுவான். ஆனால் அவன் எந்த தவறும் இழைக்கவில்லையே. பிறகு ஏன் தேவேந்திரரே அவனை அழிக்க வேண்டும்? தாங்களோ பலம் நிறைந்தவர், நானோ அனுபவசாலி. நம் மகிஷாசுரனை அழிக்காவிட்டால் படைப்புகள் அனைத்தும் அழிந்துவிடும். ஆனால் எந்த பாவமும் செய்யாதவனை கொல்வது பாவம். மகாதேவரின் புதல்வனால் அது இயலாது. தாங்கள் மகாதேவரின் புதல்வன் மட்டுமல்ல, தேவசேனையின் சேனாதிபதி ஆவீர். தேவர்களின் சேனாதிபதிதான், அசுரன் அல்ல. நான் பாவம் இழைக்க மாட்டேன். நான் யுத்தம் புரியவே விரும்புகிறேன், பாவத்தை அல்ல. எங்கு சூது செய்வது, எங்கு பலத்தை பயன்படுத்துவது என்பதை நானே கூறுவேன். நான் தேவேந்திரன், என் கட்டளைக்கு தாங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தாங்கள் தேவேந்திரன் தான், நான் தங்களுக்கு அடிமை இல்லையே. இதை தாங்கள் கார்த்திகை தாயை தாக்க முற்பட்ட பொழுதே தங்களிடம் நான் தெளிவாக கூறியிருந்தேனே. அப்படியா? தாங்கள் தயாரில்லை என்றால் நானே அந்த அசுரன் மகிஷாசுரனை அழிக்கப் போகிறேன். தேவசேனாதிபதி என்ற முறையில் தங்களை நல்வழியில் அழைத்து செல்வதே என்னுடைய கடமையாகும். கௌரி, எங்கு செல்கிறாய்? கார்த்திகேயன் இங்கு திரும்பி வந்ததும் அவனிடம் நமது கதையை கூறும் பொழுது நான் இங்கிருக்க விரும்பவில்லை. ஏன் அவ்வாறு பார்வதி? அது நான் அதை தாங்களே அறிவீர்கள். பிறகு ஏன் இந்த கேள்வி? மனைவியிடம் ஒரு கணவனுக்கு இதனை கூட கேட்க உரிமை இல்லையா? அதை நான் அறிந்திருக்கவில்லை. கார்த்திகேயனுக்கு நான் கதை கூறுகையில் நீ இங்கிருக்க ஏன் மறுக்கின்றாய்? தாங்களே சிந்தித்து பாருங்கள். ஒரு தாயின் முன்னிலையில் அவளது புதல்வனிடம் தாயின் காதல் கதையை கூறினால் அங்கு நான் இருக்க விரும்பவில்லை.
கார்த்திகேயன் நமது புதல்வனாவான். இதை எண்ணி கர்வப்பட வேண்டும். நம் கதைகளை அறிய அவனுக்கு முழு உரிமை உள்ளது பார்வதி. நம் இருவருக்கும் இடையே இருக்கின்ற அன்பின் பெருமைகளை நம் கண்களில் காண விரும்புகின்றார். அதனால் நீ இங்கிருப்பது அவசியமா? எனது கட்டளையை எதிர்க்கும் துணிச்சல் உனக்கு எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியும் குமரா. அதன் காரணம் நீ மகாதேவர் மற்றும் மகாகாளியின் புதல்வன். அவர்களின் புதல்வனை எதிர்ப்பதற்கு எந்த தேவர்களாலும் முடியாது என்ற எண்ணம் தானே? அப்படி இல்லை தேவேந்திரரே. ஏனென்றால் தவத்தில் இருக்கும் ஒருவரை தாக்குவது பாவம் மட்டுமல்ல, தேவர்களுக்கு எதிரான ஒரு செயலாகும். ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் பிரம்மதேவாய நமக. தேவர்களின் சேனாதிபதி என்ற முறையில் தேவர்களை காப்பது மட்டும் என்னுடைய கடமை அல்ல தேவேந்திரரே. அவர்களை நல்வழிப்படுத்துவதும் எனது கடமையாகும். நாம் மகிஷாசுரன் மீது தாக்குதல் நடத்தலாம், ஆனால் அவன் தன்னுடைய தவத்தை முடித்த பிறகே. எனக்கு அனுபவம் அதிகம் உள்ளது குமரா. உன்னுடைய சாதுரிய பேச்சுக்களால் என்னை மயக்கிவிட முடியாது. என்னுடைய பேச்சை மீறி நான் ஒரு கோழை என்பதை நிரூபிக்க நீ விரும்புகிறாய் அல்லவா? நான் சூது மற்றும் பாவம் நிறைந்தவன் என்கிறாய். நீ தேவர்களின் சேனாதிபதியாகியும் நீ திருப்தி அடையவில்லை. நீ ராஜாவாக விரும்புகிறாய். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தேவேந்திரரே? என்னுடைய மனதில் அப்படி ஒரு எண்ணமே இல்லை. உன் மனதில் என்ன உள்ளது என்பதை நான் அறிவேன் கார்த்திகேயா. என்னுடைய சிம்மாசனத்தை நான் தனியாக காத்துக்கொள்ள இயலும். உன்னிடமிருந்தும் அந்த மகிஷாசுரனிடமிருந்தும் எனக்கு உன்னுடைய எந்த உதவியும் தேவையில்லை. நான் தனியாளாக சென்று அந்த மகிஷாசுரனை அழித்து விடுவேன். அதனால் அவன் தவமும் நிறைவடையாது, அவன் வலிமை பெற்று தேவர்களை அழிக்கவும் முடியாது கார்த்திகேயா. என்னை மன்னிக்க வேண்டும் தேவேந்திரரே. தங்களை செல்ல விடாமல் நிச்சயமாக நான் தடுத்தாக வேண்டும். ஏனென்றால் முன்பே நான் கூறிவிட்டேன், தேவர்களை காப்பது மட்டும் என்னுடைய கடமை அல்ல என்று. தேவர்களை நல்வழிப்படுத்துவதும் என்னுடைய கடமைதான். நமக்கான அந்த கதையில் பார்வதியின் மீது சிவன் கொண்ட அன்பானது எப்பொழுது உருவானது? அந்த அன்பு க்ஷணங்களின் கதைகளை முற்றும் துறந்த சிவன் சங்கரனாகி இல்லத்திற்குள் நுழைந்த கதை. இந்த கைலாயம் முதன்முறையாக இல்லமானது. இந்த இல்லத்தின் கதையை கூறுகையில் கைலாயநாதருடன் கைலாய நாயகியும் இருப்பது அவசியமாகும் பார்வதி. அதுவே உச்சிதமாகும். தாங்கள் என்னை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் மகாதேவா. கார்த்திகேயனை பார்க்க கூட முடியாது என்கிறேன். பிறகு எப்படி கதையை கூறுவது? இருப்பினும் இது தங்கள் விருப்பம் என்றால் நான் இங்கு இருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனையுடன். இல்லத்து அரசி இல்லத்தில் இருப்பதற்கும் நிபந்தனையா? அன்பு கொள்வதில் எந்த நிபந்தனையும் இருக்காதென்றெண்ணினேன். தாங்கள் இவ்வாறு எவ்வளவுதான் சாதுரியமாக என்னிடம் பேசினாலும் நிபந்தனை உள்ளது. கைலாய நாயகி உரைத்தால் நான் எவ்வாறு மறுக்க இயலும்? நிபந்தனை என்ன? அது என்னவென்றால் கதையை தாங்களே கூற வேண்டும். அப்படி கூறுவதை கார்த்திகேயன் கேட்க வேண்டும். நான் அங்கு அமைதியாக மட்டுமே இருப்பேன். நான் தங்களையோ கார்த்திகேயனையோ பார்க்க மாட்டேன். அதோடு இடையில் தாங்கள் எதுவும் என்னிடம் கேட்கவும் கூடாது. ஒன்றென்று கூறி 3 நிபந்தனைகளா? எனினும் அதனை ஸ்வீகரிக்கிறேன். அதில் நானும் வேண்டுகோள் விடுக்கலாமா? என்ன வேண்டுகோள்? வாக்கொன்று அளிக்க வேண்டும்.
நீ என்னுடன் இங்கிருக்க வேண்டும். எங்கும் சென்றுவிடக்கூடாது. வாக்களிக்கிறேன். எனது நிபந்தனையை நிறைவேற்றுங்கள். என் வாக்கை நான் காப்பாற்றுகிறேன். அப்படியா? என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சிவன் மற்றும் பார்வதியின் புதல்வனை கொல்வதற்கு நேரிட்டாலும் நான் செய்வேன். நான் இப்பொழுதும் தங்களை எச்சரிக்கிறேன் தேவேந்திரரை, செல்ல வேண்டாம். நான் தங்களை இதை செய்ய விட மாட்டேன். எங்கு சூதை கையாள வேண்டும், எங்கு பலத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் மிகவும் நன்றாக அறிவேன் குமரா. மகிஷாசுரனை அழிப்பதற்கு முன்பு நான் முன்னை அழிக்கப் போகிறேன். முடிந்தால் என்னை தாக்கு பாலகா. என்னுடைய கோபத்தை தூண்டாதீர்கள் தேவேந்திரரே. ஏனோ என் மனம் சஞ்சலம் அடைகிறது மகாதேவா. மகாதேவரின் புதல்வன் என்பதை அறிவேன். தாரகாசுரனை அழிப்பதற்காகவே பிறந்தவன் நீ. அதனால் நீ தேவேந்திரன் இந்திரனை தோற்கடிப்பாய் என்று அர்த்தம் கிடையாது. மீண்டும் தங்களை எச்சரிக்கிறேன் தேவேந்திரரே. என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. கார்த்திகேயனுக்கு ஏதேனும் ஆபத்தா? தங்களின் இந்நிலை கண்டால் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்திருக்கிறது. என்ன அது? நடக்க இருப்பது தீமையே. அது நிகழ்வதற்குள் நாம் அதை தடுக்க வேண்டும். இல்லை என்றால் கார்த்திகேயன் அதர்மச் செயல் புரிந்தவனாகி விடுவான். நீ ஒரு வீரனை இல்லை. சென்று உன் அன்னையின் அரவணைப்பில் இரு. செல். தாரகாசுரனின் வதத்தை நீ தாயின் உதவியோடு தான் செய்தாய். உன்னை உன்னாலேயே காப்பாற்றிக் கொள்ள முடியாது பாலகா. தாய் செய்த கடமையின் பலனை இந்த பாலகன் அறுவடை செய்ய நினைக்கின்றான். மகாதேவன் மற்றும் மகாகாளியின் அங்கமானது இத்தனை பலவீனமாகும் என்பதை நான் அறியவில்லை. தேவேந்திரா, என்னுடைய சக்தியை இப்பொழுது நீ பார்க்க போகிறாய். கார்த்திகேயா, கார்த்திகேயா, என்ன காரியம் செய்து விட்டாய்? தாயே, தேவேந்திரர் தங்களை அவமதித்து விட்டார். தங்களின் அங்கத்தை பலகீனம் என்றார். நான் அவரை தடுக்க முயற்சித்தேன். ஒரு வீரன் மற்றவர்களை தாக்குவதற்கு கற்றுக்கொள்வதற்கு முன்பாக தன்னை கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ தவறிழைத்து விட்டாய் கார்த்திகேயா. தேவேந்திரனை ஏன் இவ்வாறு செய்தாய்?
நீ என்ன செய்து விட்டாய் குமரா? நான் செய்ததை எண்ணி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. தன்னுடைய தாயை இழிவுபடுத்தினால் கார்த்திகேயன் பொறுமையை இழந்து விடுவான். கார்த்திகேயன் மீது நான் எல்லையில்லா அன்பு கொண்டுள்ளேன். ஆனால் மகாதேவா, என்ன இருந்தாலும் குற்றம் குற்றம்தானே. குமரன் தேவேந்திரனை கொன்றவன் என்ற முறையில் மட்டுமல்ல, அரசனை கொன்ற சேனாதிபதி என்ற முறையிலும் தண்டனைக்குரியவன். நீதியை தாங்களே வழங்க வேண்டும் தேவா. இல்லை மகாதேவா, கார்த்திகேயன் இவ்வாறு செய்வதற்கு சூழ்நிலைதான் காரணம். கார்த்திகேயன் ஒரு சிறுவன், தேவேந்திரன் அவ்வாறு செய்த... கார்த்திகேயன் நம் புதல்வன் என்ற முறையிலேயே நடந்து கொண்டான். ஆனால் இங்கு நான் தந்தை என்கிற முறையில் அல்ல, தேவேந்திரன் உயிர் துறந்ததாலேயே இங்கு வந்திருக்கிறேன். கார்த்திகேயன் மீது நானும் அன்பு கொண்டிருக்கிறேன். நாராயணரும் அவன் மீது பிரியம் கொண்டிருக்கிறார். எனினும் கார்த்திகேயனுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். உயிர் துறந்ததாலேயே இங்கு வந்திருக்கிறேன். கார்த்திகேயன் மீது நானும் அன்பு கொண்டிருக்கிறேன். நாராயணரும் அவன் மீது பிரியம் கொண்டிருக்கிறார். எனினும் கார்த்திகேயனுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். நாராயணா, தீர விசாரிக்காமல் தண்டனை ஏதும் தர வேண்டாம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பலன் உண்டு பார்வதி. ஒவ்வொரு செயலுக்கும் மாற்றம் உண்டு. அதை தடுக்க மும்மூர்த்திகளில் எவராலும் முடியாது. தாங்கள் எனக்காக எவரிடமும் கைகூப்ப வேண்டாம் தாயே. நான் என்னுடைய கர்மத்தை செய்தேன். அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை தாயே. இனி மும்மூர்த்திகள் அவர்கள் கர்மத்தை செய்யட்டும். நான் எதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக உள்ளேன். அவ்வாறு கூறாதே கார்த்திகேயா. என்னுடைய தவறுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக உள்ளேன் தந்தையே. மகாதேவா, மன்னித்தருளும். ஒரு புதல்வன் தன் தாயின் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு தண்டனை தருவீர்களா? கார்த்திகேயனுக்கு தண்டனை அளித்தே ஆக வேண்டும். அந்த கார்த்திகேயனை இந்திரன் தான் தேவசேனையின் சேனாதிபதி ஆக்கினான். அவனே எதற்காக இந்திரனை கொன்றான்? ஏனெனில் இந்திரன் தவம் புரிந்து கொண்டிருக்கும் மகிஷாசுரனை கொல்ல நினைத்தான். கார்த்திகேயன் அதை தேவ பரம்பரைக்கு எதிரானது என்று கூறி தடுக்க நினைத்தான். இருவருக்கும் யுத்தம் நடந்தது. பிறகு கொன்றுவிட்டானா? பொய்! அசுரர்களை கொல்வதை தேவர்கள் ஏன் தடுக்கப் போகின்றார்கள்? இது ஏதோ சதித்திட்டம் போல் தோன்றுகிறது தமையா. இப்போது என்ன செய்வது? அதற்கு முன்பாக நாம் மகிஷாசுரனை காக்கும் உபாயத்தை கண்டுபிடித்தாக வேண்டும். இந்த தேவர்கள் அவனை தடுத்து விடக்கூடாது. இதுவரை நடந்தது அனைத்தும் நமக்கு நன்மை அளிப்பதே ஆகும்.
நம்முடைய எதிரி இந்திரன் இறந்து விட்டான். மேலும் நமக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் அந்த கார்த்திகேயனும் இப்போது தண்டிக்கப்பட்டு விடுவான். அவனுக்கு தண்டனை அளிப்பதை பார்த்து பார்வதியும் மனம் உடைந்து விடுவாள். உடைந்து போன ஒருவரை வீழ்த்துவதற்கு நம்முடைய சிறு முயற்சியே போதும் நிசும்பா. தேவேந்திரன் உயிர் தெழுந்து வர மார்க்கம் ஏதேனும் இருக்கிறதா? அதனால் என் கார்த்திகேயனும் மன்னிக்கப்படுவான். மார்க்கம் உள்ளது. இந்திரனை மீண்டும் உயிர்ப்பிக்க மார்க்கம் ஒன்றுள்ளது. ஏனெனில் பிரபஞ்சத்திற்கு அவன் மிகவும் அவசியம். ஆனால் கார்த்திகேயனுக்கு மன்னிப்பு வழங்க வழியேதும் இல்லை. கார்த்திகேயனுக்கு தண்டனை நிச்சயம் வழங்கப்படும். ஒரு ஜீவன் தன் நிலையை திரும்பப் பெற வேண்டுமானால் மற்றொருவர் தன் நிலையை மறந்தாக வேண்டும். கார்த்திகேயா, நீ உன் நிலையை மறந்து போவாயா? பிறப்பு, நோக்கம், யுத்தம், விஜயம், தாய் தந்தை சிருஷ்டியையும் மறந்து போவாயாக. உன் நினைவுகளை நீ மீண்டும் பெற்றாக வேண்டும். மீண்டும் நீ கைலாயம் வந்தடைவதற்கான மார்க்கத்தை நீயே கண்டறிய வேண்டும். உனது தாயை மீண்டும் காண்பதற்கான மார்க்கத்தை நீயே கண்டறிய வேண்டும். இந்த சாபத்தை கார்த்திகேயனுக்கு அல்ல, எனக்கு அளிக்கிறீர்கள் மகாதேவா. முதலில் குழந்தை இல்லாத சாபம் பெற்றேன். தாழ முடியாத அந்த துன்பத்திற்கு பிறகு அந்த சாபம் முடிவுற்ற போது என் குழந்தை என்னை விட்டு பிரிந்திருந்தான். இன்று கார்த்திகேயன் என் அருகில் உள்ளான். ஆனால் மீண்டும் அவனை பிரிந்திருக்கும் சாபத்தை தருகிறீர்கள். இது எனக்கு தாங்கள் அளிக்கும் சாபம் தானே? இனி என் புதல்வன் என்னை அடையாளம் காண மாட்டான். எனது அருகில் இருந்தும் கூட அறியாதவன் போல் நடந்து கொள்வான். இவன் என்னை தாய் என்று அழைக்காமல் போனான். நான் தானே மகாதேவா பாதிக்கப்படுவேன். நான் தானே சபிக்கப்பட்டவள். கவலை கொள்ளாதீர்கள் தாயே. எனக்கு கிடைத்துள்ளது தண்டனை தான், மரணம் அல்ல. நான் விரைவில் இங்கு வருவேன். தங்களை வந்து அடைவேன். மீண்டும் வந்து தங்களை தாயே என்று அழைப்பேன். நான் தங்களையும் கண்டடைவேன் தந்தையே. என் தாயையும் கண்டடைவதற்கான வழியையும் அடைவேன். மீண்டும் கைலாயத்திற்கு வருவதற்கு நிச்சயம் என்னுடைய பயணத்தை நான் பூர்த்தி செய்வேன். இந்த பயணத்தில் புதிதாக நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள்.
நான் என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் தந்தையே. சாபம் அழியுங்கள். நான் தயாராக உள்ளேன். நிறுத்துங்கள் மகாதேவா. கார்த்திகேயன் என் புதல்வன். அதனால் அவன் செய்த கர்மத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் உரிமை எனக்குள்ளது. நானே அதை ஏற்கிறேன். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தாயே? உண்மையை கூறுகிறேன். ஏனென்றால் தவறை நானே இழைத்தேன். ஆயுதத்தை கையாள கற்றுக் கொடுத்தது நான் தானே. அதை கட்டுக்குள் வைக்க நான் கற்றுக் கொடுத்திருந்தால் இன்று இந்த தவறு அரங்கேறி இருக்காது. பயிற்சியை அளித்தவள் நான் என்பதால் நான் தான் குற்றவாளி. ஆகையினால் நான் மகாதேவரின் மனைவி, இமாலயத்தின் புதல்வி பார்வதி, கார்த்திகேயனின் தண்டனையை ஏற்றுக்கொள்ள மனதார உறுதி பூண்டிருக்கிறேன். வேண்டாம் தாயே, இவ்வாறு செய்யாதீர்கள். அறியா பருவத்தில் குழந்தை தவறிழைக்கும் போது அந்த தவறை தாய்தான் தாங்கிக் கொள்வாள். அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அன்று இழந்த அந்த இன்பத்தை இப்பொழுது அடைய விரும்புகிறேன். தவிர்க்க முடியாத இச்சாபம் கார்த்திகேயனுக்குரியது பார்வதி. இரத்தத்தினாலும் பிறப்பினாலும் பிணைந்திருக்கும் போது சாபம் மட்டும் எப்படி வேறாக இருக்க முடியும்? இதை உரைப்பது மகா காளியா அல்லது தாயா? இந்த முடிவானது ஒரு தாயுடையதுமல்ல, மகா காளியுடையதுமல்ல. இந்த முடிவு தாய் காளியுடையது. கார்த்திகேயன் அனுபவ பாடம் மூலம் கற்க வேண்டியுள்ளது பார்வதி. இதைவிட பெரியதாக கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது மகாதேவா? அவன் புரிந்த அந்த தவறுக்கு தண்டனையை தாய் அனுபவிக்கிறாள். அதுவே தண்டனை தானே. இதற்கு மேல் இவன் என்றும் தவறிழைக்க மாட்டான். அனுமதி தாருங்கள் மகாதேவா. நான் நன்றாக அறிவேன், அனைத்தையும் நான் மறந்துவிட்டால் அதனால் வேதனை அடையப் போவது தாங்கள்தான். ஆனால் எத்தனை முறை பிரிந்தாலும் எப்படியாவது நாம் மீண்டும் இணைந்து விடுவோம். அதை யாராலும் தடுக்க இயலாது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய கணவர் தன்னில் ஒரு பாதியை தன்னுடன் சேர்த்துக் கொள்ளும் வழியை உடன் கண்டுணர்வார். சாபம் அழியுங்கள் மகாதேவா. நான் காத்திருக்கிறேன்.
கௌரியின் எந்த முடிவாயினும் மகாதேவராகிய நான் ஸ்வீகரிப்பேன். மீண்டும் உயிர்ப்பித்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன் மகாதேவா. கார்த்திகேயன் இழைத்த தவறுக்கான தண்டனை என்பது முடிவாகிவிட்டது இந்திரதேவா. ஆனால் தாங்கள் இழைத்ததும் அனர்த்தமான செயலே ஆகும். நீ செய்த வினையின் பயனை பார்த்தாயா? இன்று நீ ஒரு புதல்வனை தாயிடமிருந்தும் ஒரு மனைவியை தன் கணவனிடமிருந்தும் பிரித்து விட்டாய். கார்த்திகேயனுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன் தேவேந்திரா. அதற்காக தாங்கள் புரிந்த தவறுக்கு தங்களுக்கு தண்டனை கிடைக்காமல் இருக்கப் போவதில்லை. உரிய காலம் வரும்பொழுது தாங்கள் புரிந்த தவறுக்கான தண்டனையை தாங்கள் அனுபவிக்க வேண்டும். மன்னியுங்கள் தாயே, மன்னியுங்கள். எனது ஆசையை நிறைவேற்றி விடுவீர்கள். எதையும் நிறைவேற்றாமல் விட்டதில்லை. கார்த்திகேயனுக்கு கதையை கூறும் பொழுது நான் இருக்க விரும்பவில்லை. அந்த ஆசையையும் தாங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். இந்த சாபத்தின் மூலமாக. சாபம் உனக்கென்றாலும் அந்த தண்டனையை நானும் அனுபவித்தாக வேண்டும் கௌரி. இதை நீ நினைவில் கொள்ளவில்லை. ஆனால் நானோ ஒவ்வொரு செயலையும் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் கௌரி. நல்ல விஷயம்தானே. எப்பொழுதும் என் நிலையில் என்னை பயணிக்க வைக்கும் மகாதேவர் இனி என்னை தேடி பயணிக்கப் போகிறார். தாங்கள் என்னை தேடி வரும் வரையில் தங்களுக்காக காத்திருப்பேன். நான் புறப்படும் நேரம் வந்துவிட்டது.
நான் இங்க இருக்க கூடாது. கடந்த முறை நான் உங்களை தேடி கயலாயம் வந்தடைந்தேன். இம்முறை தாங்கள் என்னை தேடி கைலாயத்தை விட்டு வர வேண்டியிருக்கும்.